ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பிளஸ் டூல நாங்க வந்து ஃபெயில் ஆயிட்டோம். அரியர் எக்ஸாம் வந்து இப்போ எழுதியிருக்கோம். அதாவது சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கோம். இதுக்கான ரிசல்ட் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல. நாங்க வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து கவுன்சிலிங் மூலியமா நாங்க வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து ருட்டீனாவே கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. இதை பத்தி நம்ம சேனல்ல கண்டிப்பா வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா டிஎன்இஏ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2024 டு 25 அப்படிங்கிற இந்த அகாடமிக் இயருக்கு வந்து எந்த டேட்ல வந்து இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போறோம். யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங்ல வந்து அட்டன் பண்ணலாம், எப்படி வந்து பதிவு பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தெளிவான ஒரு விளக்கம் இதுல வந்து இருக்க போகுது. நீங்க பிளஸ் டூல வந்து ஃபெயில் ஆகி இப்போ வந்து ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு இதுல வந்து பெனிஃபிட்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 அப்படிங்கிறது நார்மலா இந்த வருஷம் பிளஸ் டூ முடிச்சு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் சாரி அதாவது ரேண்டம் நம்பர்லாம் ஜென்ரேட் ஆகி அதுக்குண்டான ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ளிமெண்டரிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னமும் கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் வந்து காமனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னும் வந்து நம்மளுக்கு முடியல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசு தேர்வுகள் இயக்கம் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் இப்போ வரைக்கும் 10th 11th 12th இவங்க 3 பேருக்கும் சப்ளிமெண்டரி எக்ஸாம் அப்படிங்கறத வந்து நடத்துனாங்க. அதுக்கான பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கே தவிர இன்னமும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணல. ஏன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து பிளஸ் டூல வந்து ஃபெயில் ஆனவங்க தான் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து எழுத முடியும். அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் காப்பியை வச்சு தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஎன்இஏ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ எப்படி நார்மலா வந்து டிஎன்இஏ வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துனாங்களோ அதே மாதிரி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. நீங்க வந்து ஒரே பண்ணிக்கிற வேண்டாம். ஏன்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட கியூல நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபர்ஸ்டே அவங்களுக்குலாம் சீட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா நாங்க எங்களுடைய நிலைமெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து நடத்துவாங்க. இது யாருக்காக ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த பிளஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகி அரியர் எக்ஸாம் எழுதி மறுபடியும் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில டிஎன்ஏ வந்து நார்மலா கவுன்சிலிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு செப்டம்பர் இந்த இயர்ல வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அபிஷியல் டென்டேட்டிவ் ஷெட்யூலே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களால பார்க்க முடியுது. இந்த இடத்துல சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஆன்லைன்ல எப்பயும் நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி டிஎன்இஏக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனா டேட் ரொம்பலாம் 1 மந்த் 2 மந்த்லாம் நமக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. 2 நாள் தான் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 6, 7, 8 கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் செப்டம்பர் 6 to 8 இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10th 12th மார்க் ஷீட், உங்க டிசி, உங்களோட போட்டோ, உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கறத நடத்துவாங்க. எந்தெந்த காலேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீட் வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கும் அங்க உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே நீங்க வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட் நாட் அலாட்டட், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட் நாட் அலாட்டட், தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட் அலாட்டட், ஃபோர்த் ரவுண்ட்லயும் சீட் அலாட்டட் இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் அகைன் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் மூலியமா உங்களுக்கு சீட் கிடைக்கும் போது ஏற்கனவே பிளஸ் டூல ஃபெயில் ஆகி பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய மார்க் கண்டிப்பா கொஞ்சம் லோவா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய மார்க் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் உங்களுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல இருக்குது. ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். இல்ல ப்ரோ நான் வந்து ஏற்கனவே கவுன்சிலிங்
கவுன்சிலிங் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாத்துலயுமே நான் அப்ளை பண்ண காலேஜ் சீட் அலாட்மெண்ட் ஆன காலேஜ் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு வந்து பிரைவேட் காலேஜ் குடுத்துட்டாங்க. அது என்னால வந்து போக முடியல. ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க வந்து போகாம இருக்கலாம். சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணி 2 நாளுக்கு அப்புறம்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 1 வீக் அப்புறம் வந்து வித்ட்ராவல் பண்ணி கொஞ்சம் சப்ளிமெண்டரி எக்ஸாம்லாம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ்லாம் நெறைய பேர் போன வருஷம் நம்ம பார்த்திருந்தோம். அந்த மாதிரி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து வரும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஏன்னா நெறைய மாணவர்கள் வந்து சப்ளிமெண்டரி பிளஸ் 2ல இருந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து எழுதிட்டு நாங்க கவுன்சிலிங் மூலியமா எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்கனாலயும் இன்ஜினியரிங் படிக்க முடியும். நீங்க பிரைவேட்ல டைரக்ட்டா போலினாலும் கவர்மெண்ட் கோட்டா மூலியமா உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல சீட் உங்களுக்கு கண்டிப்பா உங்களால வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இத பத்தி அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு குடுப்போம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனல் கூட கனெக்ட்ல இருந்துக்கோங்க. நம்ம சேனல் சோசியல் மீடியால பேஜ்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். ஒன்ஸ் செக் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அட்மிஷன் கவுன்சிலிங்காகவே தனியா வந்து ஒரு குரூப் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டி சைடுல இருந்து எந்தெந்த அப்டேட்ஸ்லாம் வந்து வருது, எந்தெந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க, எந்தெந்த டேட்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே அப்டேட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். எஜுகேஷனுக்கு உண்டான லோன்ஸ் வந்து எப்படி வாங்குறது, கவர்மெண்ட் செக்டார்ல எப்படி என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். இந்த குரூப் வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலா நம்ம வந்து கிரியேட் பண்ணப்பட்ட குரூப். ஸோ ஜாயின் பண்ணாம பார்த்தீங்கன்னா இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை +2ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து அரியர் வச்சுட்டு அரியர் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.